அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இண்டியா விமானத்தில் சிறுவர்கள் 11 பேரும் கைக்குழந்தைகள் 2 பேரும் இருந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இண்டியா விமானத்தில் சிறார்கள் 11 பேரும் கைக்குழந்தைகள் 2 பேரும் இருந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், நீங்க தொடரலாம். 242 பயணிகளுடன் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம், போயிங் ரக விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே தரையில் விழுந்து வெடித்து சிதறி இருக்கிறது. கிட்டத்தட்ட 110க்கும் மேற்பட்டோர் அதில் உயிரிழக்கலாம் என்கிற ஒரு தகவல் வெளியான நிலையில அந்த விமானத்தினுடைய பயணத்துல 11 சிறுவர்கள் இருந்திருக்கிறார்கள், 2 கை குழந்தைகள் அந்த பயணத்தில் இருந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. அதில் பயணம் செய்த அந்த சிறார்கள் மற்றும் கை குழந்தைகளுடைய நிலை என்பது தற்போது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. விமான பயணத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பேசஞ்சர் லிஸ்ட் என்பது ஓரளவுக்கு தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில மொத்தம் 11 சிறார்கள், 2 கை குழந்தைகள் அந்த விமானத்தில் பயணம் செய்திருப்பதற்கான ஒரு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அதில் பயணம் செய்த 53 பிரிட்டனை சேர்ந்த 53 நபர்கள் பயணிகள் மற்றும் போர்ச்சுகலை சேர்ந்த 7 பயணிகள், இந்தியர்கள் 129 பேர் பயணம் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 11 சிறார்கள், 2 கை குழந்தைகள் பயணம் செய்ததாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ரூபானி அவர்களும் அதில் பயணம் செய்ததாக ஒரு தகவலானது. அதில் பயணம் செய்தவர்களில் எத்தனை பேருக்கு என்னென்ன காயங்கள் ஏற்பட்டது, எவ்வளவு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள், உயிரிழப்பு எவ்வளவு என்கின்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் என்பது தற்போது வரைக்கும் வெளியாகவில்லை. ஆனால் 110 பேர் இறந்திருப்பதாக ஒரு முதற்கட்ட தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. விமானம் தரையிலிருந்து புறப்பட்டு மேலே பறக்க தொடங்கிய சில நிமிடங்கள்ல, கிட்டத்தட்ட 10 அல்லது 8 நிமிடங்களுக்குள்ளாகவே அது மீண்டும் கீழே தரையிறங்குவதற்கான ஒரு முயற்சி நடைபெற்றிருக்கிறது. விமானி மேடே கால் கொடுத்திருக்கிறார், அதாவது அவசர லேண்டிங்கான ஒரு காலையும் கொடுத்திருக்கிறார். அந்த கால் என்பது இறுதியான கால் இருந்திருக்கிறது. விமானிடமிருந்து அந்த விமானத்திலிருந்து கட்டுப்பாட்டு அறைக்கு வந்திருக்கக்கூடிய கடைசி தொடர்பு என்பது மேடே கால் இருந்திருக்கிறது. அதன் பிறகு விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கக்கூடிய நிலையில அதில் பயணித்த சிறார்களுடைய நிலை என்ன, 2 கை குழந்தைகளின் நிலை என்ன என்பது குறித்தெல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது இந்த விமான விபத்தில் சிக்கியவர்கள் சிலர் அவர்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையை கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்திருந்தோம். அந்த குடியிருப்பு பகுதியில் விழுந்ததன் காரணமாக அந்த மேலாணி நகரை பொறுத்த வரைக்கும் 1 கிலோமீட்டர் சுற்றுலாவிற்கு தடுப்புகள் வைத்து அங்கு இருக்கக்கூடிய மக்களை அந்த விபத்து, அதாவது விமானத்தினுடைய பாகங்கள் சிதறக்கூடிய இடங்கள், மேலும் கட்டிடங்கள் இடுபாடுகள் ஏதும் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் சோதனை மேற்கொண்டு வருவதாகவும், மேலும் அந்த இடத்திலேயே மருத்துவ முகாம்கள் அமைத்தும் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது அங்கு இருக்கக்கூடிய பயணிகள் அல்லாத மற்ற நபர்களுக்கு யாரேனுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் அங்கு பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கான மருத்துவ உதவிகள் வழங்குவதற்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விமான விபத்து நடைபெற்ற இடங்கள் ஆம்புலன்ஸ்கள் மூலமாக அங்கிருப்பவர்களை அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த குடியிருப்பு பகுதிகளையும் விமானம் வெடித்து சிதறும் போது குடியிருப்பு பகுதிகளையும் ஏதான தீபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது, கட்டிடங்களில் இடுபாடுகளும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட அந்த ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்கள்ல தரையில் விழுந்து வெடித்து சிதறி இருக்கிறது. அதில் பயணித்த 242 பயணிகள்ல 11 சிறார்கள், 2 கை குழந்தைகள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்து தற்போது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை. மேலும் அதில் பயணித்தவர்கள் எத்தனை பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்கின்ற ஒரு தகவலும் இல்லை. குறிப்பாக 53 பேர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள், 7 பேர் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், 129 பேர் இந்தியர்கள் என்கின்ற ஒரு தகவல் மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த விமானம் கரையில் விழக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.